என் ஆண்டவராகிய இயேசுவுக்கு முதலாவது என்னுடைய நன்றியை, என்னுடைய ஆராதனையை அவருக்கு நான் செலுத்துகிறேன். இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கிற அருமையான முன்னிலை வகித்து கொண்டிருக்கிற போதகர் ரெவரன் தேவராஜா செபஸ்டன் அவர்களுக்கும், சர்ச் ஒர்க்கராக பணியாற்றி இந்த சபையிலே அற்புதமாக ஊழியங்களை செய்து கொண்டு என்னை பிரயாசப்பட்டு இன்றைக்கு திருவனந்தபுரத்திலிருந்து அழைத்து வந்த அருமையான சகோதரர் ஆத்தர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்போடு கூட உங்களுடைய சபை மக்களில் ஒருவர் ஸ்டீஃபன் சகோதரி கிறிஸ்டல் அவர்களுடைய இல்லத்திலே நான் தங்கி கொண்டிருக்கிறேன். அவர்களும் என்னை அன்போடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே நான் இருப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தை தோட்டம் என்கிற ஊரை பற்றி நான் கேள்விப்பட்டதே கிடையாது. முதல் முறையாக அழைத்த பொழுதுதான் இப்படி ஒரு ஊர் இருக்கிறது என்று சொல்லி எனக்கு தெரியும். ஆகவே இந்த ஊர் எனக்கு தெரியாது, இந்த ஊரினுடைய பாஷை எனக்கு தெரியாது. என்னுடைய தமிழ் ஒருவேளை உங்களுக்கு சற்று வித்தியாசமாக வேடிக்கையாக கூட இருக்கும். ஏனென்றால் நான் தமிழகத்தினுடைய வடபகுதியிலிருந்து வருகிறேன். ஆனால் ஒரு ஒற்றுமை நமக்கு எல்லாருக்கும் உண்டு. நாம் அத்தனை பேரும் ஆண்டவராகிய இயேசுவனுடைய பிள்ளைகள். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறபடினால உலகத்தில் எங்கே போனாலும் நாம் சகோதர சகோதரிகளாக தான் இருக்கிறோம். ஒரே இந்த பாடல் புத்தகத்தில் இருக்கிற முதல் பாடலினுடைய ஒரு சரணத்தை மாத்திரம், ஃபர்ஸ்ட் சாங், ஒரே ஒரு சரணத்தை மாத்திரம் நாம் யாவரும் சேர்ந்து அதன் தொடர்ந்து பாடி கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். முதல் பாடல், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை. உணர்ந்தவர்களாக இன்றைக்கு இது நம்முடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோளாக இருக்கட்டும். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே நான் ஆராதிப்பேன் என்று சொல்லி பாடுவோம். உம்மை ஆராதிப்பேன், சொல்லுங்க, சேர்ந்து சொல்லுவோமா? உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். சேர்ந்து பாடுவோம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலான அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயிலும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீர். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே
ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். அப்படியே கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் இந்த நேரத்தை சமர்ப்பிப்போமா? ஆண்டவரே, எங்கள் நாட்கள் முடியும் மட்டுமாய், எங்கள் ஜீவன் பெரியும் மட்டுமாய், எங்களுடைய சுவாசம் ஒழியும் மட்டுமாய் ஆண்டவரே உம்மையே ஆராதிப்போம் சுவாமி, உம்மையே நாங்கள் ஆராதிப்போம் சுவாமி. அப்படிப்பட்ட மக்களாய் நீர் எங்களை மாற்றுவீராக, உமக்கென்று வாழச் செய்வீராக. மீட்பர் இயேசுவின் இணையற்ற நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கிராமத்திலிருந்து ஒரு பையன் பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போனானா. படிக்க போனவன் வீட்டுக்கு திரும்பி வரும்பொழுதெல்லாம் அவங்க அப்பா என்னடா படிச்சேன்னு கேட்பாரு. ஒரு நாள் என்னடா படிச்சேன்னு கேட்கும்போது ஜியாகிரபி அப்படின்னா, ஜியாகிரபியா அப்படின்னா என்னடா அப்படின்னு அவங்க அப்பாவுக்கு புரியல, கேட்டாரு. அது ஒன்றும் இல்லைப்பா, பூமியை பற்றி இன்னைக்கு சொல்லி கொடுத்தாங்க, பூமியினுடைய வடிவத்தை பற்றி சொல்லி கொடுத்தாங்கப்பா, தி ஷேப் ஆஃப் த வேர்ல்டு, உலகத்தினுடைய வடிவம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அதில் என்னடா கற்றுக்கிறதுக்கு இருக்கு, பூமியினுடைய வடிவம் தட்டை தானே அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். பையன் சொன்னா, இல்லைப்பா அவங்க கற்றுக் கொடுத்தாங்க, குளோபெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பூமியினுடைய வடிவம் உருண்டை அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கப்பா அப்படின்னு. அப்பாவுக்கு கோபம் வந்துருச்சு. நீ வேணா என் சைக்கிள் எடுத்துகிட்டு போ, எவ்வளோ தூரம் வேணா எடுத்துகிட்டு போ, எங்கேயாவது வளைவா இருக்கா பாரு, கிடையாது, பூமி உருண்டெல்லாம் கிடையாது, தட்டை தான் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா நல்லா அவனுக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்து அனுப்பினார். அடுத்த நாள் காலையில் பள்ளிக்கூடத்துக்கு போனான். வாத்தியார் திருப்பி ஜியாகிரபிக்கு வந்தார். ரிவிஷன் ஃபஸ்ட்டு இவன் பெஞ்சில் உட்காந்துருக்கிறான். இவனை எழுப்பிடே எந்திரி, நேற்று சொல்லி கொடுத்தனே சொல்லு, பூமியினுடைய வடிவம் என்ன அப்படின்னோன்னா அவன் தட்டை அப்படின்னா பாருங்க, படார்னு விட்டார் அவங்க அப்பா ஒரு அடி. எவ்வளோ சொல்லி கொடுத்த உனக்கு, உருண்டைன்னு சொல்லி கொடுத்தேன், நீ என்ன தட்டைன்னு சொல்றிய அப்படின்னு உடனே அவனுக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. இப்படியே திருப்பி வீட்டுக்கு போனான். வீட்டுக்கு போன உடனே அப்பா கேட்டார், இன்னைக்கு என்னடா சொல்லி கொடுத்தாங்க, பூமியினுடைய வடிவம் சொல்லுடா அப்படின்னாரு. இவன் உருண்டைன்னா அப்பா விட்டார் ஒரு அடி. இப்படியே நடந்துட்டு இருந்துச்சு. கடைசியில் எக்ஸாம் வந்துருச்சு. ஜியாகிரபி பேப்பர் முதல் கேள்வி, பூமியினுடைய வடிவம் என்ன, வாட் இஸ் த ஷேப் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்றது ஜியாகிரபி பேப்பரில் முதல் கேள்வி. இவன் பதில் எழுதினான் பாருங்க, உலகத்தினுடைய வடிவம் வீட்டிலே தட்டையாகவும் பள்ளிக்கூடத்திலே உருண்டையாகவும் இருக்கிறது. அருமையானவர்களே, இது ஒரு வேடிக்கை கதையாக இருந்தாலும் கூட அநேக சமயங்களிலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இப்படிதான், ஆலயத்துக்குள்ளாக ஒன்றாகவும் உலகத்திலே ஒன்றாகவும் நம்முடைய வாழ்க்கை வேறுபடுகிறதை நாம் பார்க்கிறோம். 19 ஆண்டுகளாக என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பொய்யில் நான் வாழ்ந்தேன். என்ன பொய் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அப்பா ஒரு சிஎஸ்ஐ போதகர், இவங்கள மாதிரி போதகர். என் தாத்தாவும் ஒரு சிஎஸ்ஐ போதகர். இதனால் நான் என்ன நினச்சேன், நான் ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஸோ நான் ஒரு கிறிஸ்தவனே வாழ்ந்துட்டு இருந்தேன். ஒரு பெரியவர் ரொம்ப அழகாக எனக்கு எடுத்து சொன்னார், தம்பி உங்கள் வீட்டில் ஒரு கார் ஷெட் இருக்குல்ல, இந்த கார் ஷெட்டுக்குள்ளே ராத்திரி மழை பெய்யுதுன்னு சொல்லி பசு, ஒரு மாடு, ஒரு பசு வந்து உள்ள பதுங்குது, வந்து தங்குது. தங்கிட்டு இருக்கிற நேரத்தில் அது குட்டியை ஈன்றெடுக்கிறது. அந்த குட்டிக்கு பேர் என்னப்பான்னு கேட்டார். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உங்கள் பாஷையில் தான் சொல்லுங்களேன். கன்றுக்குட்டி அப்படின்னு நான் சொன்னேன். அவர் சொன்னார், இல்லை. என்ன அங்கிள் அப்படின்னு கேட்டேன். அது கார் குட்டி அப்படின்னாரு. எனக்கும் அவருக்கும் தான் இருக்கும். நான் கன்று குட்டின்றேன், அவர் கார் குட்டின்றாரு. இது எப்படி அப்படின்னு சொல்லி புரியல. சொன்னார், நான் தம்பி உனக்கு புரிய வைக்கிறேன், நீ ஒரு கிறிஸ்தவ வீட்டில் பிறந்த, உன்னை கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்கிறல்ல, அது ஒரு கார் ஷெட்டில் பிறந்துச்சுல்ல, அது கார் குட்டி தானே அப்படின்னாரு.
அப்போதான் எனக்கு புரிய வந்துச்சு, இந்த உலகத்தில் யாருமே கிறிஸ்தவர்களாக பிறந்தவர்கள் கிடையாது. திரும்ப ஆணித்தரமாக சொல்கிறேன், இந்த உலகத்தில் பைபிள் பிரகாரமாக வேதம் சொல்லுகிறது, சங்கீதக்காரனே சொல்லுகிறான், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். சங்கீதம் 51. என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். நான் புரிந்து கொள்ளாத ஒரு பெரிய ஒரு தவறான விஷயம் என்னவென்றால், நாம் நினைக்கிறதெல்லாம் பாவிகள் என்றால் பாவம் செய்கிறதுனாலே அவர்கள் பாவிகள் என்று. கிடையவே கிடையாது. நான் பாவம் செய்தேன், திருடினேன், கொலை செய்தேன், பொய் பேசினேன் என்கிறதுனாலே நான் பாவி கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் பாவியாய் இருக்கிறதுனால திருடுகிறேன், கொலை செய்கிறேன், பொய் பேசுகிறேன். என்னுடைய சுபாவம் பாவம். உலகத்திலே பிறந்தவர்கள் எல்லாரும் பாவிகள் தான். பாவிகளாக தான் நம்மை பெற்றெடுத்தார்கள் நம்முடைய தாய்மார். யாரும் பரிசுத்தமாய் பிறக்கவில்லை. நமக்குள்ளாக பாவ சுபாவம் இருக்கிறது. இந்த பாவ சுபாவத்திலே பிறந்த இருக்கிறவர்கள் பாவிகள். நாம் கிறிஸ்தவர்களாய் மாற வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். செய்திக்குள்ளாக இன்னும் கடந்து செல்றதுக்கு முன்னாடி ஒரு கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கிறேன். இந்த சபையில் யாராவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் யாராவது இருக்கிறீங்களா? யாரும் இல்லையே. ஒரு குழந்தை மட்டும் கையை தூக்குது. சரி, எடுத்தவங்க என்னோடு கூட வேத புத்தகத்தில் அப்போஸ்தலர் நடபடிகள் 11வது அதிகாரம் 26வது வசனத்துக்கு வாங்க. நான் வாசிக்கிறேன், கேளுங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 11வது அதிகாரம் 26வது வசனம். அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோக்கியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. திரும்ப வாசிக்கிற அந்த கடைசி பகுதியை. முதல் அந்தியோக்கியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. சீஷர்களுக்கு வழங்கப்பட்ட பெயர் தான் என்னது? கிறிஸ்தவர்கள். இப்போ உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த சபையில் எத்தனை கிறிஸ்தவர்கள் இருக்கிறீங்க? யாரும் கை தூக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் யாருமே சீஷர் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. சீஷராக இருந்தால் தான் நமக்கு இன்னொரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, கிறிஸ்தவர்கள் என்று புதிதாக சூட்டப்பட்ட பெயர். யாருக்கு சூட்டப்பட்ட பெயர்? சீஷர்களுக்கு. ஆண்டவராகிய இயேசுவினுடைய சீஷர்களுக்கு. சீஷர்கள் என்றால் ஃபாலோவர், அவரை பின்பற்றுகிறவர்கள். ஆகவே சபையில் ஒரு வாழ்க்கை, வெளியே உலகத்தில் ஒரு வாழ்க்கை என்று இருக்க முடியாது. இயேசு என்னோடு கூட இருந்தால் நான் என்னெல்லாம் செய்வேனோ நான் செய்யணும். இயேசு என் கூட இருக்கும் பொழுது நான் எங்கெல்லாம் போவேனோ நான் போகலாம். இயேசு இருக்கும் பொழுது நான் என்ன பேச்செல்லாம் பேசுவேனோ அதை நான் பேசலாம். இயேசு என் கூட இல்லாத சமயத்திலையும் இருக்கிற சமயத்திலையும் ஒரே மாதிரி இருக்கிறவன் தான் இயேசுனுடைய சீஷன். அருமையானவர்களே, ஆண்டவர் ஒவ்வொருவரையும் அழைத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஆயர் அவர்கள் பேசும் பொழுதே, இந்த முன்னுரையை சொல்லும் பொழுதே, ஒருவேளை என்னுடைய சர்மன், என்னுடைய செய்தி நோட்ஸ் ஏதாவது பார்த்துட்டாரான்னு எனக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. ஏன்னா நான் மனசில் வச்சுட்டு இருந்த காரியத்தை எல்லாத்தையும் அவர் அப்படியே பேசினார். ஆவியானவர் ஒருவரே, இருவருக்குள்ளாகவும் ஒரே காரியத்தை பேசி கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, ஆண்டவர் எல்லாரையும் அழைக்கிறார். ஆதாமை பார்த்து ஆதியாகமம் 3வது அதிகாரம் 9வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, தோட்டத்துக்குள்ளே வந்து ஏதேன் தோட்டத்தில், ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு கேட்டாரா இல்லையா? சண்டே கிளாஸ்ல படிச்சீங்களா இல்லையா? ஆதாமே, கடவுள் என்ன கேள்வி கேட்டாரு? நீ எங்கே இருக்கிறாய்? யோசித்து பாருங்க. அண்ட சராசரங்களை படைத்து ஆளுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ ஞானி, சர்வ வியாபி, சர்வ வல்லமை உள்ளவர், ஆல் பவர்ஃபுல், ஆல் ஆம்னிபொட்டன்ட், ஆம்னிபிரசன்ட் காட், எங்கும் வியாபித்திருக்கிறவர். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறார். அவருக்கு தெரியாதா ஆதாம் எங்கே இருக்கிறார்? ஆண்டவருக்கு தெரியாது? நல்லா தெரியும். அவன் ஒளிஞ்சிட்டு இருக்கிறான்னு தெரியும். எந்த செடிக்கு பின்னாடி எப்போ ஒளிஞ்சான்னு கூட தெரியும்.
ஆனால் ஒரு கேள்வி கேட்கிறார். என்னது? ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? அதுக்கு காரணம் அவருக்கு எங்கே இருக்கிறான்னு தெரியலன்ட்டு கேட்கல. அது கேட்கறதுக்கு காரணம் அவன் எங்கே இருக்கிறான்ட்டு அவனுக்கு தெரியணும். அவனை எங்க வச்சாரு? எல்லா சிருஷ்டிக்கும் உன்னதமான ஒரு சிருஷ்டி, the prime creation of God. இருக்கிற படைப்புலெல்லாம் சிறந்த படைப்பு மனித படைப்பு. தன்னுடைய சாயலாக தன்னுடைய ரூபத்தின்படியாக மனுஷனை படைத்து அவனை சிருஷ்டித்து, நீ ஆளுகை செய். நீ டைகர்னு கூப்பிட்டினா அது பேர் டைகர், நீ ஜிராஃப்னு கூப்பிட்டினா அது பேர் ஜிராஃப், நீ பன்றின்னு கூப்பிட்டினா அது பேர் பன்றி. நீ என்ன பேர் வைக்கிறியோ அதுதான். நீ தான் ஏதேன் தோட்டத்தினுடைய ஃபர்ஸ்ட் IAS ஆஃபீஸர், எக்ஸாம் எழுதாம பாஸ் பண்ணான். அவன் தான் ஆளுகை, ஆளுநர் ஆஃப் ஏடன் கார்டன் அப்படின்னு யாருன்னு கேட்டிங்கன்னா ஆதாம் தான் அதனுடைய ஆளுநர். இப்போ எங்கே ஒளிஞ்சிட்டு இருக்கிறான்? இப்படி தோல் தூக்கி தலை நிமிர்ந்து நடக்க வேண்டியவன் ஒரு புதருக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறான், ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறான். நீ எங்கே இருக்கிறன்னு உனக்கு தெரியணும். எங்கே வச்ச உன்னை நீ எங்கே போய் ஒளிஞ்சிட்டு இருக்கிற? அருமையானவர்களே, இன்றைக்கு ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் கேட்கிற கேள்வி, உன்னை எங்கே வைத்தேன்? என்னுடைய பிள்ளைகளாக உங்களை அழைத்தேன், என் உள்ளங்கைகளில் உங்களை வரைந்து வைத்திருக்கிறேன், உனக்காக என் ஜீவனையே கொடுத்தேன், அவ்வளவு உன்னை நான் நேசிக்கிறேன், எவ்வளவாய் உன்னை நான் மதிப்பாக வைத்திருக்கிறேன், எவ்வளவாக உன்னை நேசிக்கிறேன், எவ்வளவாக உன்னை நான் உனக்காக திட்டங்களை வைத்திருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்கிற கேள்வியை இன்றைக்கும் ஆண்டவர் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். அநேக கேள்விகளை ஆண்டவர் மனிதர்களிடத்திலே வேதம் எங்கும் கேட்டிருக்கிறார், அழைத்து கொண்டே இருக்கிறார். மோசேயை அழைத்தார். மோசேயை அழைத்த சமயத்தில் அவன் சாக்கு போக்கா சொல்றான், ஆண்டவரே உண்மை யாருன்னு நான் சொல்வேன், ஆண்டவரே, ஆண்டவரே என்ன நான் யாருன்னு சொல்வேன், ஆண்டவர், ஆண்டவரே எனக்கு பேச்சு வராது, ஆண்டவரே, ஆண்டவரே என்னை முன்னாடியே நான் போனேன், என்னை நம்பல, ஆண்டவரே, என்னென்னவோ சாக்கு போக்கு. 3, 4, 5 அதிகாரங்களை யாத்திராகம புத்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் கிட்டத்தட்ட 5 சாக்கு போக்குகளை சொல்லியிருக்கிறான், குறைகளை. என்னால் முடியாது முடியாது முடியாது. ஆண்டவருக்கு கோபமே வந்துடுச்சு. ஒரு கேள்வி கேட்கிறார், உன் கையில் இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்கிறார். ஆதாம் ஒரு கேள்வி கேட்டார், நீ எங்கே இருக்கிறன்னு கேட்டார். இவனை பார்த்து உன் கையில் இருக்கிறது என்னன்னு கேட்டார். ஆண்டவருக்கு தெரியும் அவன் கையில் இருக்கிறது ஒரு குச்சின்னு. அவனுக்கே சந்தேகம், என்னடா ஆண்டவர் என்னை பார்த்து இதை பற்றி கேட்பாரா? ஒரு கோல் அப்படின்னு சொன்னான். யாத்திராகமம் 4வது அதிகாரம் 2வது வசனத்தில் ஒரு கோல் அப்படின்னு சொன்னான். அதை வைத்து ஆண்டவர் அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார். செங்கடலை அந்த கோலை வைத்து பிளந்தார். அற்புதமான காரியங்களை அந்த கோலை வைத்து செய்தார். கற்பாறையிலிருந்து தண்ணீரை கொண்டு வரும்படியாக செய்தார். ஜனங்களை எல்லாம், லட்சக்கணக்கான மக்களை நடத்தி செல்வதற்கு அந்த கோலை பயன்படுத்தினார். அருமையானவர்களே, ஆண்டவர் அழைத்து கொண்டே தான் இருக்கிறார். 19வது வயதில் என்னை அழைத்தார், அவருடைய பிள்ளையாய் மாற்றினார். என்னுடைய வாழ்க்கையில் நான் எதையும் செய்ய முடியாது கைவிடப்பட்டவனாக இருந்தேன். என்னை அழைத்த ஆண்டவர் என்னை ஒரு நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தினார். 3ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுது என்னுடைய 3ஆம் கிளாஸ் இங்கிலீஷ் டீச்சர் ரொம்ப தெளிவாக வந்து சொல்லிட்டாங்க. ஒரு நாள், உனக்கு சுட்டு போட்டாலும் இங்கிலீஷ் வராது, நீ இந்த கிளாஸில் இன்னொரு வருஷம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரே அழ. 3ஆம் கிளாஸில் ஃபெயில் பண்ண போகிறாங்க. நல்ல காலம் எங்கள் அம்மா அந்த ஸ்கூலில் டீச்சராக இருந்தாங்க. அதனால் போய் ஹெட் மிஸ்டர்ஸ் கிட்ட போய் ரெக்கமெண்டேஷனில் பேசி அவனை எப்படியாவது பாஸ் பண்ணி விடுங்க, நான் டியூஷன் வச்சு அவனுக்கு கற்றுக் கொடுக்குறேன்னு சொன்னதுனால பாஸ்ட் 3rd ஸ்டாண்டர்ட் வித் ஹை ரெக்கமெண்டேஷன். 3ஆம் கிளாஸ் ஹை ரெக்கமெண்டேஷனில் பாஸ் பண்ணேன். 7ஆம் கிளாஸ் வரைக்கும் வந்துட்டேன். தமிழ் படிக்க சொன்னாங்க. கவிதை வாத்தியார் மத்தியானம் வந்து தமிழ் வாத்தியார் கவிதை புத்தகத்தை எடுத்து ஒரு 2 வரி தான் வாசித்து திக்கி தடுமாறி நான் முடிக்கிறதுக்குள்ளே, தமிழ் சுட்டு போட்டாலும் உனக்கு வராது, நீ 10th ஸ்டாண்டர்ட் கூட பாஸ் பண்ண மாட்டேன், உனக்கு பியூன் வேலை கூட சிஎம்சியில் கிடைக்காது, உங்கள் அப்பா சிஎம்சியில் வேலை செய்கிறாருன்னு நினச்சிட்டு நீ நினச்சிக்காத, உனக்கு எந்த வேலையும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டார். குடும்ப ஜபம் நடக்கும். குடும்ப ஜபத்தில் நான் எங்கள் அம்மா பக்கத்தில் உட்காந்துட்டு இருப்பேன். கடைக்குட்டின்றதுனால நான் தான் 3வது பிள்ளை. நான் பாடுவேன். பாடும்போது எங்கள் அம்மா சொல்லுவாங்க, தயவுசெய்து பாடாதரா. எங்கள் அம்மா நல்ல பாடகி, தயவுசெய்து பாடாதரா, உனக்கு மட்டும் சுரத்துலேயே பாட முடியல, நாங்கள் பாடுறத கூட கெடுத்துருவோம் போல இருக்குதுன்னு சொல்லி அமைதிப்படுத்திடுவாங்க. இதனாலேயே நான் பாத்ரூம்லேயே பாட ஆரம்பிச்சிட்டேன். நான் குடும்பத்தில் பாடினதே கிடையாது. அருமையானவர்களே, சுருக்கமாக சொல்லுகிறேன், ஆண்டவர் என் வாழ்க்கையை 19வது வயதிலே தொட்டார். சில ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கிலாந்து தேசத்துக்கு போய் ஒரு சின்ன கூட்டம் மக்கள், எல்லாம் வெள்ளைக்காரங்க,
அவங்களுக்கு செய்தியை கொடுத்துட்டு வெளியே வந்த உடனே என்கிட்ட கேட்குறாங்க, ஹவு லாங் ஹேவ் யூ லிவ்ட் இன் இங்கிலாந்து? எத்தனை வருஷமாக நீங்கள் இங்கிலாண்டில் வாழ்ந்துருக்கிறீங்க? ஏங்க இப்படி கேட்குறீங்கன்னு 3 பேர் கேட்டாங்க. ஏங்க இப்படி கேட்குறீங்கன்னு கேட்டால், உங்கள் இங்கிலீஷ் அவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டேன். எனக்கு யார் ஞாபகம் வந்துச்சு சொல்லுங்கள்? 3ஆம் கிளாஸ் டீச்சர் ஞாபகம் வந்துச்சு. ஐயா அவர்கள் சொன்னாங்கல்ல, அறிமுகப்படுத்தும் பொழுது தொலைக்காட்சியில், அதுவும் தமிழன் தொலைக்காட்சியில் 4 வருஷம் தமிழில் நான் மொழியாக்கம் பண்ணிட்டு இருந்தேன். அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் என்னுடைய தமிழ் எந்த அளவுக்கு. பாவம் அந்த தமிழ் வாத்தியார் உயிரோடு இல்லை அதை பார்க்குறதுக்கு. அவர் ஞாபகம் எனக்கு ரொம்ப வந்துச்சு. ஐயோ, இந்த டெலிவிஷன் நிகழ்ச்சியை மாத்திரம் அவர் பார்த்துருந்தாருன்னா தமிழில் பேசுகிறத. இது பெருமைக்காக நான் சொல்லலை. கர்த்தர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை தொடும் பொழுது எப்படி மாற்றுகிறார் என்கிறதுக்காக சொல்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் முடியாது என்று சொல்லி நான் நினைத்தேனோ ஆண்டவர் அதை மாற்ற ஆரம்பித்தார். காரணம், அவருடைய அழைப்புக்கு நான் செவி கொடுத்தேன். ஐயா அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது சொன்னார்கள், அழைக்கப்படுகிறீர்கள், ஆனால் உங்களுடைய பதில் என்னவாய் இருக்கிறது? சுருக்கமாக 4 காரியங்களை சீக்கிரமாக நான் சொல்லி நான் முடிக்கப் போகிறேன். இந்த செய்தியை நீங்கள் மறக்கவே மாட்டீங்க லைஃப்பில். நான் இப்போவே சொல்லிடுறேன். அந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆனால் மறக்காமல் இருக்கிறது மட்டும் இல்லை, அதை வச்சு நீங்கள் செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஐயா சொன்ன மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்க வேண்டும். சில சமயத்தில் என்னுடைய நண்பர்களை அழைத்து பேச வேண்டும் என்று சொல்லி இந்த செல்ஃபோனை எடுத்து வேகமாக நம்பரை டயல் பண்ணி காதில் வச்சு அவங்ககிட்ட ஒரு அர்ஜென்ட் மெசேஜ், இந்த செய்தியை நான் உடனே அவங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி காதில் வைக்கும் பொழுது ஒரு வெறுப்பேற்றக்கூடிய செய்தி அந்த சைட்லேருந்து வரும். அந்த டெலிஃபோன் அந்த கம்பெனியிலிருந்து ரெக்கார்டட் வாய்ஸ். நீங்கள் தொடர்பு கொள்ள நினைக்கிற நபர் தற்சமயம் பிஸியாக இருக்கிறபடினாலே, வேறொருவரோடு தொடர்பு கொண்டு இருக்கிறதுனாலே உங்களோடு கூட பேச முடியவில்லை. அது மலையாளத்தில் கூட வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் விழிக்குந்த ஏதாவது வருமா மலையாளத்தில்? நீங்கள் கூப்பிடுற நபர், அதாவது நீங்கள் அழைக்கிற அந்த நபர் தற்சமயம் பிஸியாக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் அழைக்கிற சமயத்தில் அநேகருடைய வாழ்க்கையில் நீங்கள் பிஸியாக இருக்கிறீங்க. ஆண்டவர் அழைச்சிட்டே இருக்கிறாரு, ஆனால் பிஸின்னு அவருக்கு டோன் வந்துக்கிட்டே இருக்குது. வாழ்நாளில் சிலருடைய வாழ்க்கையில் 25 வருஷமாக கூட அழைச்சிட்டு இருக்கிறாரு. சிலருக்கு இன்னும் அதிகமாக கூட அழைச்சிட்டு இருக்கிறாரு. 40 வருஷம் ஆயிடுச்சு, அழைச்சிட்டே இருக்கிறாரு. எனக்காக ஏதாவது செய்வியா நீ? எனக்காக வாழ்வியா நீ? காணிக்கைய போடுற சரி, தசமபாகம் கொடுத்துடுற சரி, எனக்காக என்ன செய்த அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. 40 ஆண்டு காலம் சில பேர் தள்ளி இருக்கிறோம். 25 ஆண்டு காலம் சில பேர், 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் ஆண்டவர் தட்டிக்கிட்டே இருக்கிறார். பல கூட்டங்கள், பல நற்செய்தி, பல செய்தியாளர்கள் பேசும் பொழுது அந்த ஆண்டவருடைய சத்தம் கேட்குற மாதிரி தான் இருக்குது. ஆனால் வெளியே போனவொன்னே மறந்துடுது. ஆண்டவர் அழைக்கிறத நாம் உதாசீனப்படுத்திட்டு பிஸினே நாம் காணப்படுறோம். இந்த ஓமானத்தை ஆண்டவர் சொன்னார். ஐயர் அவர்கள் சொன்ன அந்த ஓமானம், விதைக்கிறவன் விதைக்க செல்லும் பொழுது லூக்கா 8வது அதிகாரம் 7வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது அப்படின்னு சொல்றாரு. இந்த சீசர்களுக்கு கூட இருந்தவர்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியல. என்னடா இது முள்ளுள்ள இடங்கள்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி அதுக்கு விளக்கம் கேட்டானுங்க. விளக்கம் கேட்ட சமயத்தில் லூக்கா சுவிசேஷம் 8வது அதிகாரம் 14வது வசனத்தில் விளக்கம் சொல்றாரு பாருங்க. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். தைத்தோட்டம் நற்செய்தி கூட்டத்துக்கு வந்து 3 நாள் கூட்டத்திலையும் உட்கார்ந்து வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்துக்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யங்களினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாமல் இருக்கிறார்கள். பிஸி. சர்ச்சுக்கு வரும் பொழுது வசனத்தை கேட்கிறார்கள். வசனம் நல்லா தான் இருக்கு, சுவாரஸ்யமா இருக்கு, ஆண்டவரே பேசினது போல இருக்கு, அது என்கிட்டயே பேசின மாதிரி இருக்கு அந்த செய்தி. ஆனா வீட்டுக்கு போன உடனே சிற்றின்பங்கள், கவலைகள், உலகத்துக்குரிய காரியங்கள் என்னை அப்படியே சிக்க வைத்து டிவி சீரியலை பார்க்கிற நேரம் அதிகமாகி விடுகிறது. நண்பர்களோடு செலவிடுகிற நேரங்கள், சிற்றின்பங்கள், செல்போனில் செலவிடுகிற நேரம்,
வாட்ஸ்அப்பில் செலவிடுகிற நேரம், ரீல்ஸை பார்க்கிற நேரம், இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால ஆண்டவருக்கு நேரத்தை செலுத்த முடியாமல் பிஸி 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 என்று இருக்கிறதுனால ஆண்டவருக்கு நீங்கள் அந்த சத்தத்துக்கு அவருக்கு பதில், அந்த சைடு கிடைக்கிற பதில் என்ன தெரியுமா? உங்களை அழைத்து கொண்டிருக்கிற ஆண்டவருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள நினைக்கிற நபர் பிஸியாக இருக்கிறார்கள் என்று வந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு காலம் பிஸியாக இருக்க போகிறீர்கள்? பிஸி பிஸி பிஸி. லூக்கா சுவிசேஷம் 14வது அதிகாரத்தில் ஒரு செல்வந்தன் ஒரு பெரிய விருந்தை ஆயத்தப்படுத்தினான். ஆண்டவர் சொன்ன ஒரு கதை, ஒரு ஓமானம். இந்த விருந்து ஆயத்தப்படுத்திட்டு எல்லாரையும் அழைச்சிருந்தான். டைம் ஆயிடுச்சு, 6 மணி ஆயிடுச்சு, 6:30 மணி ஆயிடுச்சு. பார்க்கறான் டைமை, யாருமே காணோம், இருட்டிடுச்சு. அவன் வீட்டில் மியூசிக்கெல்லாம் போட்டு வச்சிருக்கான், யாருமே வர காணோம். வரலன்ன உடனே இவனுக்கு கவலை ஆயிடுச்சு. வேலைக்காரர்களை விட்டு போய் பார்த்துட்டு வாடா அப்படின்னு சொல்றான். பார்த்துட்டு வாடான்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் சாக்கு சொல்றாங்க. ஒருத்தர் சொல்றான், இப்பதான் நான் பிளாட் போட்டு நான் ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கிறேன், அதெல்லாம் நான் பார்க்க வேண்டியது இருக்குது. இன்னொருத்தர் சொல்கிறான், நான் இப்போ தான் புதுசாக ட்ராவல்ஸ் போட்டிருக்கிறேன், 5 வண்டி புதுசாக நான் வாங்கியிருக்கிறேன், அதெல்லாம் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும் நான். இன்னொருத்தர் சொல்கிறான், எனக்கு இப்போ தான் கல்யாணம் ஆச்சு, நான் கொஞ்சம் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், வீடெல்லாம் பார்த்து வைக்க வேண்டியதாக இருக்குது. கேட்குறீங்களா எங்கே இருக்குது பைபிள்னு? லூக்கா சுவிசேஷம் 14வது அதிகாரம் பாருங்கள். லூக்கா சுவிசேஷம் 14வது அதிகாரத்தில் 17வது வசனத்திலிருந்து, விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவர்களிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது என்று வாருங்கள் என்று சொல் என்று அவனை அனுப்பினான். அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒருவன், ஒரு வயலை கொண்டேன், நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். வேறொருவன், 5 ஏர் மாடுகளை கொண்டேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறேன் என்கிறான். வேறொருவன், பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்றான். எல்லாரும் பிஸி 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 பிஸின்றான். உலகத்தினுடைய காரியங்கள், இந்த பிரபஞ்சத்துக்குரிய கவலைகள், ஐஸ்வர்யங்கள், சிற்றின்பங்கள் நம்மை அப்படியே பிடிச்சு வச்சிருது. பைபிளை படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. இன்றைக்கு சபைகளில் இருக்கக்கூடிய ஒரு அவல நிலைமை என்ன தெரியுமா? ஒரு முறை கூட பைபிளை வாசிக்காத கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதே பரிசுத்த வேதாகமம் ஒன்னே ஒன்று தான். இதை முழுசாக படித்து முடிக்கிறதுக்கு 73 மணி நேரம் தான் ஆகும். ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தல் 22வது அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் வரைக்கும் படித்து முடிக்க 73 மணி நேரம் தான் ஆகும். ஆனால் நம்ம வாழ்நாளெல்லாம் வாழ்ந்து ஒரு முறை கூட பைபிளை படிக்காமல் இருக்கு. யோசித்து பாருங்க, நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறேன், டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறேன். உங்களை நீங்கள் யாராவது உடம்பு சரியில்லைன்னு வரீங்க, டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறேன். டாக்டர் சொல்கிறாரு, நான் கார்டியாலஜி மட்டும் படிக்கவே இல்லைங்க அப்படின்றாரு. அந்த டாக்டர் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குமா இல்லையா? எப்படி நம்பிக்கை வரும்? ஒரு டாக்டர்னு சொல்லிக்கிறாரு, அவர் கார்டியாலஜி புத்தகத்தை படிக்கவே இல்லைன்றாரு. ஒரு கிறிஸ்தவனாக இருந்து பைபிளை படிக்கவே இல்லைன்னு சொன்னால் எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒரு நாள் கூட பைபிளை படிக்காம வாழ்கிற கிறிஸ்தவர்கள் ஏராளம் ஏராளம். பைபிளை ஒரு நாளைக்கு 3 அதிகாரம், நல்லா கேளுங்க வாலிபருங்க நிறைய பேர் இருக்கீங்க, ஒரு நாளைக்கு 3 அதிகாரம், 3 chapters in 1 day. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் 5 அதிகாரம் படிச்சிங்கன்னா அடுத்த வருஷம் நவம்பர் 14ஆம் தேதி பைபிளை ஒரு முறை நீங்கள் படித்து முடிச்சிருப்பீங்க. ஒரு நாளைக்கு 3 அதிகாரம், ஞாயிற்றுக்கிழமை 5 அதிகாரம். எத்தனை பேர் தீர்மானம் பண்ணுறீங்க? கை தூக்க மாட்டீங்களா? ஒரு தீர்மானம் பண்ணுங்களேன். ஒரு தீர்மானம் பண்ணுவோமா? எத்தனை பேர் செய்கிறேன்னு சொல்கிறீங்க? நான் செய்கிறேன், இன்னிலிருந்து செய்கிறேன். ரைட். கர்த்தர் உங்களுடைய கைகளை பார்த்துருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக நிச்சயமாக அந்த பலனை தருவார் செய்யும்படியாக. பைபிளை ஒரு முறையாவது வாழ்க்கையில் படித்து ஆண்டவரை போய் சந்திக்கும் பொழுது அவருடைய புத்தகத்தை நேரம் இல்லை நேரம் இல்லை நேரம் இல்லைன்னு சொல்லி பிஸி பிஸி பிஸின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையை வீண்படுத்தி கொண்டிருக்கிறோம். 2வது கூட்டம் மக்கள் இருக்கிறார். நம்ம சில சமயம் டயல் பண்ணி ஒரு நம்பரை அவசரமாக ஒரு செய்தியை சொல்லணும்னு சொல்லி நான் நினச்சி நம்ம டயல் பண்ணி காதில் வைப்போம். ஒரு செய்தி ஒன்று வரும், நீங்கள் தொடர்பு கொள்ள நினைக்கிற நபர் தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறார், இஸ் அவுட்சைடு கவரேஜ் ஏரியா, தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வரும். ஆண்டவர் உங்களிலே சிலரை சந்திக்க விரும்புகிற பொழுது
நீங்கள் அவருடைய தொடர்பு எல்லைக்கு வெளியே போகிற ஒரு வாய்ப்பும் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டு. அநேக கிறிஸ்தவர்கள் தொடர்பு எல்லைக்கு வெளியே நின்றுருக்கிறாங்க. எப்படின்னு சொல்றாங்க? யோபனுடைய சரிதையில் முதல் அதிகாரத்தில் பார்க்கும்போது தேவ தூதர்கள் எல்லாம் நிற்கிறார்கள், ஆண்டவர் அங்கே இருக்கிறார். சாத்தான் நடுவில் வந்துட்டான். தேவ தூதர்கள் கூட்டத்தில் சாத்தான் நிற்கிறத பார்த்துட்டு ஆண்டவர் கண்டுபிடிச்சிட்டார். சாத்தானே நீ எங்கே போயிட்டு வர அப்படின்னு கேட்டார். முதல் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்க முடியும் இந்த சம்பவத்தை. அவன் சொல்றான், பூமி எங்கும் நான் சுற்றி திரிந்து வருகிறேன் அப்படின்னு சொல்றான். என் தாசனாகிய யோபுவை நீ சந்தித்தாயா? அவனை மாதிரி உத்தமனும், 8வது வசனத்தில் சொல்றாரு, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற மனுஷனாகிய என் தாசனாகிய யோபுவை சந்தித்தாயா அப்படின்னு கேட்ட உடனே அவன் சொல்றான், அவன் சும்மாவா அப்படி இருக்கிறான். 10வது வசனத்தில் சொல்றான், யோபு 1:10, அவனையும் சாத்தான் சொல்ற விஷயம், அநேக விசுவாசிகளுக்கு தெரியாத ஒரு ரகசியம் சாத்தான் சொல்றான் பாருங்க, நல்ல கவனிங்க. விசுவாசிகளுக்கே இந்த ரகசியம் தெரியாது. அவன் சொல்றான், ஏன்னா அவன் தேவ தூதனாக இருந்தால அவனுக்கு நல்லா தெரியும் சில விஷயங்கள். அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீர் வேலி அடைக்கவில்லையோ? அவன் தெரிஞ்சு வச்சிருக்கிறான், ஒரு விசுவாசிக்கு 3 ப்ரொடெக்ஷன் ஆண்டவர் கொடுக்கிறார். நான் ஒரு விசுவாசியா இருந்தேன்னா என்னை சுற்றி ஒரு வேலியை வச்சிருக்கிறார் ஆண்டவர். என்னை எதுவுமே தொடாது. என்னை தொடுவதற்கு பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வரணும். என்னை யாராலும் தொட முடியாது. என் வீட்டை, என் மனைவி பிள்ளைகளை யாரும் தொட முடியாது. பெர்மிஷன் வாங்கி தான் தொட முடியும். ஆண்டவர் ஒரு வேலி அடைச்சிருக்கார். எனக்கு உண்டான எல்லாவற்றையும், என் நிலம் மூலம் எனக்கு இருக்க சொத்து, எனக்கு சுகங்கள், என்னுடைய காரு, என்னுடைய சொத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சரி, எதையுமே சாத்தான் தொட முடியாது. ஏன்னா ஆண்டவர் வேலி அடைச்சு வச்சிருக்கிறார். எப்போ தெரியுமா தொடுவான்? நீங்களும் நானும் அந்த வேலியை விட்டு வெளியே வந்தா தொடுவான். அடிக்கடி வாழ்க்கையில் அடிபட்டு இருக்குதா? யோசித்து பாருங்க. வேலிக்கு உள்ள இருக்கிறீங்களா, வேலிக்கு வெளியே இருக்கிறீங்களா? ஆண்டவர் போட்ட வேலியை விட்டு நீங்க வெளியே நின்று இருந்தீங்கன்னா தொடர்ந்து அடிபட்டுக்கிட்டே இருக்கும் வாழ்க்கையில். அடிப்படும் அடிப்படும் அடிப்படும். நீங்களே கேட்பீங்க, ஏன் எனக்கு இந்த மாதிரி அடிபடுதுன்னு தெரியலையான்னு. அந்த வேலியை விட்டு நீங்க வெளியே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த வேலியை விட்டு நீங்க வெளியே இருக்கிற வரைக்கும் சாத்தான் அடிச்சுட்டே இருப்பான். ஏன்னா ஆண்டவருடைய பாதுகாவலை விட்டு நீங்க வெளியே வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். தொடர்பு எல்லைக்கு வெளியே நின்று கொண்டிருந்தா உங்களுக்கு பாதுகாவல் கிடையாது. லூக்கா 15வது அதிகாரத்தில் கெட்ட குமாரன் சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். இந்த கெட்ட குமாரன் இளைய குமாரன். எங்கள் வீட்டில் நான், எங்கள் அண்ணன், நான் இளைய குமாரன். அதனால் அந்த இளைய குமாரனை பற்றி நான் அடிக்கடி பேசுறது கிடையாது. அவனை விட்டுறலாம் கொஞ்ச நேரம். அந்த மூத்த சகோதரன் இருக்கான் பாருங்க, அவன் போய் வெளியே இருந்துட்டு திடீர்னு பார்க்குறான். உள்ளே பார்த்தா இந்த மாதிரி லைட் மாதிரிலாம் போட்டு ஒரே மியூசிக், ஒரே கொண்டாட்டம், ஒரே பரபரப்பாக இருக்குது. அவனுக்கு ஒன்றும் புரியல, என்ன நடக்குதுன்னு கேட்குறான். அவங்க அப்பா, உள்ள வாடா, சின்னவன் வந்துட்டான், கொண்டாடிட்டு இருக்கிறேன், வந்து சேர்ந்து கொண்டாடு அப்படின்னு சொல்கிறாரு. நான் நினைக்கிறேன், பைபிளில் போடலை, ஆனால் நான் நினைக்கிறேன் அவனுக்கும் ஒரு மோதிரத்தை வாங்கி வச்சுருந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ரெடியா அவனுக்கும் ஒரு வஸ்திரத்தை வச்சுருந்துருப்பாரு, அவனுக்கும் ஒரு பாதரட்சையை வச்சுருந்துருப்பாரு, அவனுக்கும் ஒரு காளையை வச்சுருந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். தெரியல, அதெல்லாம் நமக்கு போடலை. ஆனால் கொண்டாடலான்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டாரு, வருந்தி வருந்தி அழைக்கிறாரு. லூக்கா 15வது அதிகாரம் 28வது வசனம் சொல்லுது, உள்ளே வர மனதில்லாமல் அவன் வெளியே நின்று கொண்டிருந்தான். அந்த கதை அப்படியே முடியுது. அந்த கதை அப்படியே முடியுது. உள்ள வரவே இல்லை. அவுட் சைடு கவரேஜ் ஏரியா. அதனால அவன் அந்த கொண்டாட்டத்தில் கிடையவே கிடையாது. அவனுக்கு மோதிரம் கிடையாது, அவனுக்கு வஸ்திரம் கிடையாது, பாதரட்சை கிடையாது, அவனுக்கு விருந்து கிடையாது. ஆண்டவராகிய அவனுடைய தகப்பன் ஸ்தானத்தில் காணப்பட்ட ஆண்டவர் அவனை வைத்து மகிழ முடியாத ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு உங்களையும் என்னையும் வைத்து மகிழ முடியாமல் ஆண்டவர் தவித்து கொண்டிருக்கிறார். ஆசீர்வாதங்களை கை நிறைய வச்சிருக்காரு. உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள் எனக்கு தெரியும் என்று சொல்லி ஆண்டவர் எரேமியா 11:29 சொல்கிறார். உங்களை குறித்து நான் வைத்திருக்கிற திட்டங்களை அறிவேன், சமாதானத்துக்கு ஏதுவானவைகள், தீங்குக்கு ஏதுவானவைகள் அல்ல என்று சொல்லுகிறார். I know the plans that I have for you, to prosper you, not to harm you, to give you a hope and a future. அவ்வளவு வச்சிருக்கிறார். கை நிறைய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். கொடுக்க முடியல. காரணம் என்னன்னா, நீங்க அவுட் சைட் கவரேஜ் ஏரியா நிற்கிறீங்க. ஆண்டவருடைய சித்தத்துக்கு உட்பட்டு உள்ள வரல.
ஆண்டவருடைய பிள்ளையாக நீங்கள் வரல, இன்னும் கெட்ட பழக்கங்கள் இருக்கிறது, விட முடியாத தீய பழக்கங்கள், தீய உறவுகள், ஆண்டவருடைய பார்வையிலே தகாத காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் இருக்கு, உங்களுக்கு தெரியும். விட வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. அவுட் சைட் கவரேஜ் ஏரியா இருக்கிற வரைக்கும் அடிபட்டுக்கிட்டே இருக்கும். ஏன் அடிபடுதுன்னு கேட்காதீங்க. உள்ள வாங்க, கவரேஜ் ஏரியாக்குள்ள வாங்க, அடி நிற்கும். ஒரு கூட்ட மக்கள் அவுட் சைடு கவரேஜ் ஏரியா நிற்கிறாங்க. முதல் கூட்ட மக்கள் எப்படி இருந்தாங்க சொல்லுங்களேன்? பிஸியாக இருந்தாங்க. ரெண்டாவது கூட்ட மக்கள் தொடர்பு எல்லைக்கு வெளியே இருந்தாங்க. மூன்றாவது, சில சமயம் நாம் பிஸியாக ஃபோனில் ஒரு முக்கியமான செய்தியை பேசணும் அப்படின்னு சொல்லி நினச்சி நம்ம நம்பரை கரெக்டாக தான் டயல் பண்ணி நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்லணும்னு சொல்லி காதில் வைக்கும் பொழுது இன்னும் ஒரு வெறுப்பு ஊட்டக்கூடிய செய்தி. அதாவது பிஸினா கூட அவங்க பேச்சை முடிச்சிருவாங்க, நம்ம பேசிக்கலாம். தொடர்பு எல்லைக்கு வெளியினா கூட தொடர்பு எல்லைக்குள்ளே வந்துடுவாங்க, பேசிடலாம்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் இந்த மூணாவது ஒரு செய்தி ஒன்று வரும் பாருங்க. நீங்கள் தொடர்பு கொள்ள நினைக்கிற நபர் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. சிலருடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்ட நிலைமைக்கு வந்துடுறாங்க. ஆயர் அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னார்கள், மத்தேயு சுவிசேஷம் 19வது அதிகாரத்தில் ஒரு வாலிபன், அருமையான வாலிபன், ஐஸ்வர்யவான், நல்ல வாலிப வயசு, வாழ வேண்டிய வயசு, ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் கேட்ட உடனே ஆண்டவர் சொல்றாரு, கற்பனைகள் எல்லாம் நீ கை கொள்ள வேண்டியது, இதெல்லாம் சின்ன வயசுல இருந்தே நான் கடைபிடிச்சிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே. உனக்கு இருக்கிறது எல்லாத்தையும் வித்துட்டு நீ ஏழைகளுக்கு கொடுத்துட்டு நீ என்னை பின்பற்றி வான்னு சொன்னார் பாருங்க. அவங்ககிட்ட நிறைய ஆஸ்தி இருந்ததுனால 22வது வசனம் சொல்லுது, மத்தேயு 19:22 சொல்லுது, அவன் விசனமடைந்தவனாய் அவன் முகம் விழுந்து அவன் போய்விட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் விசனமடைந்தவனாய் போய்விட்டான். சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்ட ஒரு நிலைமை. திரும்ப அவனை பத்தி பைபிள்ல இல்லவே இல்லை. என்னை பின்பற்றி வா அப்படின்னு ஒரு அழைப்பு அவனுக்கு கொடுக்கப்பட்டது. பேதுருவுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு, யோவானுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு, மத்தேயுவுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு, என்னை பின்பற்றி வா. அவர்கள் எல்லாம் சீஷர்களாய் மாறினார்கள். இவனுடைய பேர் என்னங்க சொல்லுங்களேன்? பைபிள் குவிஸ். இந்த வாலிபனுடைய பேர் என்ன? நானே சொல்லிடுறேன், அவன் பேர் இல்லை, அவன் பேரே இல்லை. சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டது. ஒரு அழைப்பு, ஒரு சீசனா வருகிறதுக்கான ஒரு அழைப்பு. இவன் ஒரு பவுலா மாறி இருந்திருக்கலாம், ஒரு தீமோத்தேயு போல இவன் ஒரு நிருபத்தை எழுதியிருக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இவனுடைய வாழ்க்கையில் இருந்து. என்னை பின்பற்றி வா, ஃபாலோ மீ அப்படின்னு சொன்னாரு. அவனுடைய பேர் கூட இல்லைங்க பைபிள்ல. 25வது ஆண்டு விழாவில் கலந்து கொண்டிருக்கிற உங்களுடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் இருக்கிறதா? பெயர் கூட இல்லாம போயிடக்கூடாது. இந்த செய்தியை கேட்ட பிறகு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். சுவிட்ச் ஆஃப் செய்துட்டு போயிடாதீங்க. இன்னைக்கு இந்த செய்தியை கேட்ட நீங்க ஒப்பு கொடுக்க வேண்டும். செய்தியை கேட்டு நீங்க ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, இன்று முதல் நான் பைபிளை படிக்க ஆரம்பிக்கிறேன், ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். உங்களோடு கூட ஆண்டவரே, எனக்கு ஒரு உறவு வேணும், நீங்க எனக்கு ஒரு வாழ்க்கையை தாங்க சுவாமி, என் வாழ்க்கையை மாற்றுங்க. பலருக்கு பிரயோஜனம் உள்ளவனாக நான் வாழ்ந்து உம் மண்டை வரும் பொழுது நான் வெறும் கையாக வரக்கூடாது சுவாமி. கை நிறைய ஆண்டவரை மற்றவர்களை சம்பாதித்தவனாக, மற்றவர்களுக்கு இயேசுவை பற்றி சொன்னவனாக, சபையிலே நான் ஆண்டவரே நான் அநேகரை சேர்த்தவனாக வர வேண்டும் என்று சொல்லி வாருங்கள். சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்ட நிலைமை வரவே கூடாது. அவன் சுவிட்ச் ஆஃப் செய்து விட்டு போனான். அந்த வாலிபன் என்ன ஆனானே தெரியாது. அவனை பற்றி ட்ராக்கே இல்லை. அவன் எப்படி வாழ்ந்தான், என்ன செய்தான், எப்படி செத்தான், சரித்திரமே இல்லாமல் போச்சு. இயேசு அவனை பார்த்து என்னை பின்பற்றி வா என்று அழைப்பு கொடுத்த ஒருத்தன் மிஸ் ஆயிட்டான், சுவிட்ச் ஆஃப் செய்து விட்டான். முதல் கூட்ட மக்கள்
பிஸியாக இருக்கிறார்கள். ரெண்டாவது கூட்ட மக்கள் தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறார்கள். மூன்றாவது கூட்ட மக்கள் சுவிட்ச் ஆஃப் செய்து விடுகிறார்கள். நான்காவது ஒரு கூட்ட மக்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். சில சமயம் கரெக்ட் நம்பர் தான் நம்ம டயல் பண்ணியிருக்கோம். முக்கியமான செய்தி அவசரமாக நம்ம சொல்லணும்னு சொல்லி நம்மளுடைய நண்பருக்கு டயல் பண்ணலான்னு சொல்லும் பொழுது ஒரு பயங்கரமான செய்தி ஒன்று வரும். செய்தி ஃபோனில் காதில் வைக்கும் பொழுது நீங்கள் தொடர்பு கொள்ளுகிற எண் உபயோகத்தில் இல்லை. இந்த ஒரு நிலைமைக்கு மாத்திரம் யாரும் தள்ளப்படவே கூடாது. பிஸியாக இருக்கிறவர்கள் ஒருவேளை சற்று பிஸியாக இருக்கிற நிலைமையை விட்டு மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை வெளியே தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறவர்கள் தொடர்பு எல்லைக்கு உள்ளே வருகிறதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் சுவிட்ச் ஆஃப் செய்தவர்களும் கூட திருப்பி ஆன் பண்ணிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்பரே அழிக்கப்படுகிற ஒரு நம்பர், என்ன செய்வீங்க? அப்பேற்பட்ட நம்பரே இல்லாமல் போச்சுன்னா பைபிள் சொல்லுது, எடுத்துருங்க அந்த வசனத்தை எடுத்து வச்சுக்கோங்க, நான் வாசிக்கிறேன் கேளுங்க. எபிரேயர் 6வது அதிகாரம், ஹீப்ரூஸ் சாப்டர் 6, எபிரேயர் 6வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் கேளுங்கள். எபிரேயர் 6:4 முதல் வாசிக்கிறேன். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டு பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையிலே அறைந்து அவமானப்படுத்துகிறபடினாலே மனம் திரும்புதலுக்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இட் இஸ் இம்பாசிபிள் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கூடாத காரியமாக போய்விடுகிறது. இயேசுவை குறித்து நற்செய்தி கூட்டங்களிலே உட்கார்ந்து கேட்டுவிட்டு இயேசுவனுடைய அன்பை பற்றி ருசி பார்த்துவிட்டு இனி வரப்போகிற உலகங்களுடைய பலன்களை குறித்தெல்லாம் பேசுகிறவர்கள் சொல்ல சொல்ல கேட்டு இந்த சத்தியங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு மறுதலித்து, வேண்டாம் எனக்கு என் வாழ்க்கை தான் வேணும், வாலிப வயசுல நான் எப்படி வாழ்றனோ வாழ்ந்து முதிர்ந்த காலத்தில் வயசான காலத்தில் ஆண்டவருக்கு சபையில் கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தாக்க அது போதும், இந்த வாலிப நாட்களை நான் என்ஜாய் பண்ணணும், எனக்கு வேண்டிய மாதிரி வாழ்க்கை எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தானே இயேசுவை மீண்டும் கொண்டு போய் இயேசுவை சிலுவையில் கொண்டு போய் ஆணி அடிச்சுட்டு, இயேசுவே நீங்கள் அங்கேயே இருங்க, என் வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்க வாழ்க்கையை வாழ்கிற வாழ்க்கை அது. அவர்கள் மீள்வதற்கான வாய்ப்பே இல்லை என்று பைபிள் சொல்லுகிறது. D.L. மூடி என்கிற பிரசங்கியார் ஒரு நடிகரிடத்தில் போனாராம். அந்த நடிகர் நல்ல சௌந்தரியமான ஒரு தோற்றம், பார்க்கிறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருப்பார், நல்ல அழகான மனுஷன், நல்ல கம்பீர குரல், நல்ல நடிக்கக்கூடிய ஆற்றல், பேச்சு திறமை எல்லாம் இருந்துச்சு. செல்வந்தன் அவருடைய வீட்டுக்கு சென்று, ஐயா நல்ல வாலிப வயசு, நல்ல தோற்றம், உங்களுக்கு நல்ல குரல் வளம், நல்ல பேச்சு திறமை, இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் ஆண்டவருக்காக நீங்கள் ஊழியம் செய்யணும், வாங்க என் கூட வந்து நீங்கள் ஊழியத்தில் கலந்துக்கோங்க என்று சொல்லும் பொழுது ரெண்டு பேரும் டீ சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். டீ குடிச்சிக்கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாராம், இப்போல்லாம் நான் வர முடியாது, இப்போ நான் பீக்கில் இருக்கிறேன், என்னுடைய கரியரில் நான் பீக்கில் இருக்கிறேன், நான் இப்போ வர முடியாது, இன்னும் கொஞ்சம் வயசாகட்டும், ஒரு 55-60 வயசு ஆன பிறகு அதுக்கப்புறம் பார்க்கலாம், ஒருவேளை நான் வந்து உங்களோட கூட கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது D.L. மூடி பாதி டீ தான் குடிச்சிருந்தாரு. அந்த பாதி டீயை குடிச்ச அந்த கப்பை அப்படியே வச்சுட்டு டேபிளில், இதை நீங்கள் குடிச்சிருங்களேன் அப்படின்னு அந்த நடிகர்கிட்ட, இதை மிச்சத்தை நீங்கள் குடிச்சிருங்களேன் அப்படின்னு சொல்லி எழுந்து போனாராம். அந்த நடிகருக்கு கபீர்னு ஒரு கோவம், என்னங்க செய்கிறீங்க, இன்டீசெண்டாக குடிச்சிட்டு அந்த டீ, எனக்கு என்ன எங்கள் வீட்டில் டீ இல்லையா என்ன, எத்தனை டீ வேணாலும் நான் குடிப்பேன், உங்கள் எச்ச டீயை நான் குடிக்கிறோம்,
இந்த டீயை போய் குடிங்கன்னு சொல்லிட்டு வச்சுட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி கோவப்பட்டாராம். ஐயா கோவப்படாதீங்க அப்படின்னு டிஎல் மூடி சொன்னாராம். கோவப்படாதீங்க, ஒரு பாதி டீயை நான் எச்ச பண்ணிட்டு மிச்சத்தை நீங்கள் குடிக்கணும்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ கோவப்படுறீங்க. பாதி வாழ்க்கையை நீங்கள் எச்ச பண்ணிட்டு மிச்சம் வாழ்க்கையை ஆண்டவருக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறீங்களே, ஆண்டவர் எப்படி கோவப்படாமல் இருப்பார்? வாழ்க்கையை முதல்ல இருந்தே ஆண்டவருக்கு கொடுங்கன்னு சொல்லி அந்த நடிகரிடத்தில் வலியுறுத்தி சொன்னாராம். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை பிஸியான நிலைமையில் சிக்கிட்டு இருக்குதா என்னன்னு தெரியல. பலவிதமான வருத்தங்கள், கவலைகள், இதை செய்யணும் அதை செய்யணும், நான் அதை அச்சீவ் பண்ணணும், இதை அச்சீவ் பண்ணணும், நான் இதை முடிக்கணும் அதை முடிக்கணும், அப்படி தான் என் வாழ்க்கை, இப்படி தான் நான் போகணும், நான் இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி பலவிதமான நெருக்கடிகளை வச்சு ஆண்டவருக்கு நேரமே இல்லாமல் போச்சா? அல்லது தவறான காரியங்களை செஞ்சு தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறீங்களா? அல்லது ஒருவேளை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஆண்டவருக்கு இப்போ வேண்டாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், இப்போ ஆண்டவருக்கும் எனக்கு தொடர்பே வேண்டாம், சர்ச்சு ரைட்டு ஞாயிற்றுக்கிழமை வரேன், என் காணிக்கையை போடுறேன், போதும் 4 பாட்டு பாடுறேன், ஒரு பாவ மன்னிப்பு ஜெபத்தை பண்ணிடுறேன், நான் போகிறேன், இது போதும் அப்படின்னு சொல்லி சுவிட்ச் ஆஃப்லேயே இருக்கிறீங்களா? அல்லது உங்களுடைய எண்ணே நீக்கப்படக்கூடிய நிலைமைக்கு போயிடுச்சா? அந்த நிலைமை மட்டும் யாருக்குமே வரக்கூடாது. பாபின்னு ஒருத்தன், உண்மை சம்பவம், இது உண்மையாக நடந்த கதை. பாபின்னு ஒருத்தன் அமெரிக்காவில் போர் வீரனாக இருந்தான். அவன் போர் வீரனாக இருந்ததுனால வியட்நாமில் சண்டை நடக்கும்போது அந்த போருக்காக வியட்நாமுக்கு சென்றிருந்தான். வியட்நாமில் போய் பல மாதங்களாக போர் நடந்துட்டு இருக்குது. திடீர்னு ஒரு நாள் போர் நின்று போச்சு. நின்ன உடனே எல்லாரும் வீடு திரும்புகிறாங்க, ஃப்ளைட்டில் வந்துட்டாங்க, ஜெர்மனிக்கு வந்துட்டாங்க, இன்னும் கொஞ்ச நாள் நேரத்தில் அமெரிக்காவுக்கு போய் இறங்க போகிறாங்க. எல்லோரும் ஃபோன் எடுத்து அவங்க வீட்டுக்கு பேசுகிறாங்க. அப்பா அம்மா முடிஞ்சிச்சு, போர் முடிஞ்சிச்சு, நாங்கள் வீடு திரும்பிட்டு இருக்கிறோம், இன்னும் ஒரு 4 மணி நேரத்தில் நாங்கள் அமெரிக்கா வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவன் பாபியும் ஃபோன் எடுத்து அம்மா நான் தான்ம்மா பாபி பேசுகிறேன், போர் முடிஞ்சிச்சு, நான் வரப்போகிறேம்மா வீட்டுக்கு அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷம்டா பாபி, உங்கள் குரலை கேட்டே எத்தனை மாதம் ஆச்சு, நீ வந்து சேரு, உனக்காக காத்துட்டு இருக்கேன். அம்மா ஒரு சின்ன பிரச்சனைம்மா. என்னடா பிரச்சனை? இல்லைம்மா என் கூட என் ஃப்ரெண்டை நான் கூட்டிகிட்டு வரலாமா? டேய் என்னடா பேசுகிற, ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வரதை போயிட்டு ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கிறே, நீ வேறு இந்த நேரம் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காது, நீ வந்து சேரு அப்படின்னு சொல்லி நான் ஃபோனை வைக்க போகிறேன். இல்லைம்மா ஒரு நிமிஷம் இருங்க, இந்த ஃப்ரெண்டுக்கு பார்வை கிடையாதுமா. ஓ பார்வை கிடையாதா? பரவாயில்லடா, அதுக்கு என்னடா இருக்கு, நீ பரவாயில்ல, நீ கொண்டு வா, உன் ஃப்ரெண்டை கொண்டு வாடா, பரவாயில்லடா, பார்வை இல்லாத பேர் எத்தனை பேர் வாழ்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கொண்டு வாடா அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே இவன் சொன்னான், அம்மா இன்னொரு பிரச்சனை இருக்குதும்மா. என்னடா? அந்த ஃப்ரெண்டுக்கு வலது கை இல்லைம்மா, ரைட் ஹேண்ட் இல்லை. சொன்னா அம்மா சொன்னாங்க, டேய் ரொம்ப கஷ்டமாச்சேடா. இல்லைம்மா நான் கொண்டு வரணுமா? சரிடா கொண்டு வாடா, பரவாயில்லடா. அம்மா இன்னும் ஒரு பிரச்சனை இருக்குதுமா. என்னடா? நான் சொல்கிற ஃப்ரெண்டுக்கு 2 காலும் இல்லைம்மா, 2 காலுமே போயிடுச்சு. அம்மா சொன்னாங்க, டேய் இனிமே நீ அதை பற்றி பேச வேண்டாம், இனிமே நீ அதை பற்றி பேசி பிரயோஜனமே இல்லை. இந்த மாதிரி ஒரு நபரை நம்ம வீட்டில் வச்சு நம்ம பார்க்கவே முடியாது. நீயும் வேலைக்கு போயிடுவா, அலுவலாக இருப்ப, நானும் வீட்டில் ரொம்ப அலுவலாக இருப்பேன், முடியவே முடியாது. அந்த ஃப்ரெண்டை நம்மளால் வச்சு பார்க்கவே முடியாது. தயவுசெய்து அந்த ஃப்ரெண்டை நீ விட்டுட்டு வந்துரு, நீ அந்த ஃப்ரெண்டை தயவுசெய்து கூட்டிகிட்டு வராது. அம்மா நான் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரணுமா? இல்லை முடியவே முடியாது. இல்லை நான் ஃபோனை வைக்க போகிறேன், நீ தயவுசெய்து விட்டுட்டு வந்துரு, நீ கூட்டிகிட்டு வராது. நம்ம ஃபோனை வைக்க போகிறேன் நான். அம்மா வைக்காதீங்க ஃபோனை, ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்கிறது கேளுங்க அப்படின்னு. அந்த ஃப்ரெண்டு நான் சொல்லிட்டு இருந்தேனே, வேறு யாரும் இல்லைம்மா, நான் தான்ம்மா. என் பார்வை போயிடுச்சு, என் வலது கை போயிடுச்சுமா, குண்டு வெடிச்சதில் என் காலு கூட போயிடுச்சுமா, ஆப்ரேட் பண்ணி எடுத்துட்டாங்க, நான் இந்த நிலைமையில் இருக்கிறேன், என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுமா. ஃபோனை கூட இப்போ யாரோ ஒருத்தர் பிடிச்சிட்டு இருக்காங்க, காதில் வச்சுருக்காங்க. அம்மா கண்ணீரோட, மகனே இந்த நிலைமையில் நீ இருப்பேன்னு சொல்லி நான் நினைக்கல, இப்படியெல்லாம் உனக்கு நடந்திருக்கிறது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. ஆனால் என்னதான் இருந்தாலும் நீ என் மகன், என்னதான் இருந்தாலும் நீ என் மகன்பா.
என்னுடைய மகனா நீ இருக்கிறதுனால நீ இருக்கிற மாதிரி அப்படியே வாப்பா, உன்னை நான் அரவணைச்சு உன்னை நான் பார்த்துக்கிறதுக்காக என்னுடைய வாழ்நாளெல்லாம் நான் அர்ப்பணிக்கிறேன். ஐ வில் லுக் ஆஃப்டர் யூ, கம் ஹோம் பாபி, சீக்கிரம் வா அப்படின்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. ஒருவேளை வாழ்க்கையில் இவ்வளோ நாள் நீங்கள் பிஸியாக இருந்துட்டீங்க, ஆண்டவருக்கு பொருட்படுத்தாமல் நேரத்தை கொடுக்காம ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களா? அல்லது ஒருவேளை உடைய வாழ்க்கையில் தொடர்பு எல்லைக்கு வெளியே நின்றுக்கிட்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களில் ஈடுபட்டு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு அடிபட்டுக்கிட்டு இருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. அல்லது சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆண்டவருக்கும் உங்களுக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்லி ரொம்ப நாளாக நீங்கள் டச்லேயே இல்லாமல் இருக்கிறீங்களோ தெரியாது. ஒரு காலத்தில் ஓடினீங்க, ஊழியத்தில் ஈடுபாடு இருந்தீங்க, ஒரு காலத்தில் ஒரு வேகம் இருந்துச்சு, ஒரு உற்சாகம் இருந்துச்சு. ஆனால் இப்போ ஆண்டவருடைய காரியங்கள் ஏனோதானோ என்று வருகிறதாக இருக்குது. ஏதோ பேரளவுக்கு செய்கிற மாதிரி இருக்கிறதா? பேர் நீக்கப்படுகிறது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். ஆண்டவர் அழைக்கிறார். இருக்கிற இடங்களில் தலைகளை தாழ்த்துவோம். எல்லா தலைகளும் தாழ்த்தப்பட்டு கண்கள் மூடப்பட்டிருக்கிற நிலைமையில கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தால் கனிவோடு ஒன்றை காத்திடுவார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தால் கனிவோடு ஒன்றை காத்திடுவார். இயேசு அழைக்கிறார், இயேசு ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். இயேசு உங்களை அழைக்கிறார். இருக்கிற நிலைமையில என்ன செய்து கொண்டிருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் மீண்டுமாய் அர்ப்பணிக்க விரும்புகிறேன். பைபிளை படிக்கிறதற்கும் ஜெபத்தில் ஈடுபடுகிறதுக்கும் அவருடைய சீஷராய் நான் வாழ்கிறதற்கும் இனி நான் துணிந்து முன்வர விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிற இடங்களிலே அப்படியே கண்கள் மூடப்பட்டிருக்கிற நிலைமையில தலைகள் தாழ்த்தப்பட்டிருக்கிற நேரத்தில் யாரும் அங்கும் இங்கும் வேடிக்கை பார்க்கிற நேரம் அல்ல. இது கர்த்தருக்கும் உங்களுக்கும் உள்ள ஒரு சொந்தமான நேரம். ஒரு முடிவு செய்து இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய வருகையிலே நான் காணப்படும் பொழுது ஆண்டவரே தலை நிமிர்ந்து தோள் தூக்கி நான் நடந்து இந்த காரியங்களை எல்லாம் ஆண்டவருக்காக நான் செய்து சாதித்தேன் என்று வெட்கப்படாமல் வந்து நிற்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுகிறவர்கள் மாத்திரம் கரங்களை உயர்த்துவீர்கள் என்று சொன்னால் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தினவர்கள் கீழே போட்டுருங்க, கீழே போட்டுருங்க. வேற யாரும் உங்களை பார்க்க வேண்டாம். ஆண்டவர் உங்களை பார்த்தா போதும், ஆண்டவர் மாத்திரம் உங்களை பார்த்தா போதும். கீழே போட்டுருங்க, கையை போட்டுருங்க. ஆண்டவர் பார்த்துட்டாரு. இந்த அர்ப்பணிப்போடு கூட இன்று முதல் ஒரு சிஸ்டமேட்டிக்காக பைபிளை படிக்கிறதும் ஆண்டவருக்கு நேரத்தை செலவிடுகிறதும் அர்ப்பணிப்போடு கூட வாழ்ந்து ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கையில பிரியமுள்ள ஒரு நிலைக்கு உங்களை நீங்கள் கொண்டு வாருங்க. அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு ஏதுவான ஒரு உந்துதல் உங்களுக்குள்ளாக இருக்கட்டும். அனுதினமும் அவரோடு கூட வாழ வேண்டும். அவரோடு நான் நெருங்கி வாழ வேண்டும். அவருடைய அடிச்சுவடுகளை நான் பின்பற்ற வேண்டும். இயேசுவின் சீடனாய் நான் அழைக்கப்பட வேண்டும். என்னுடைய வேலை தளத்தில், என்னுடைய பள்ளிக்கூடத்தில், என்னுடைய கல்லூரியில் நான் சாட்சியாய் வாழ வேண்டும். மற்றவர்கள் என்னை கேலி செய்தாலும் பரவாயில்லை, நான் இயேசுவுக்காக துணிச்சலாய் வாழ வேண்டும் என்று சொல்லி வாழுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அன்பின் தகப்பனே, இந்த அருமையான சாயங்கால நேரத்தில் ஆண்டவரே
ஒப்பு கொடுத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வருகிறேன் சுவாமி. உம்முடைய செய்தியை கேட்டார்கள் சுவாமி. அநேகர் ஒருவேளை தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிஸியான நிலைமையில் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவரே, இன்றைக்கு அவருடைய அந்த பிஸியான வாழ்க்கையிலிருந்து அவர்களை அழைத்து உமக்கென்று நேரம் செலவழிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக மாற்றுகிறதுக்காக நன்றி ராஜா. ஒரு சிலர் தங்களுடைய வாழ்க்கையில தொடர்பு எல்லைக்கு வெளியே, பாதுகாவலின் வளையத்திற்கு வெளியே நின்று கொண்டு பல நாட்களாக தங்கள் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அந்த தொடர்பு எல்லைக்கு உள்ளே, ஆண்டவர் அடைத்து வைத்திருக்கிற வேலைக்கு உள்ளே வருகிற மக்களாய் நீர் மாற்றுகிறதற்காக நன்றி சுவாமி. நன்றி சுவாமி. நன்றி ஆண்டவர். வாழ்க்கையை நீர் புதுப்பிக்கிறதற்காக நன்றி ராஜா. ஒரு சிலர் தங்களுடைய வாழ்க்கையில சுவிட்ச் ஆஃப் செய்த நிலைமையில் இருக்கிறார்கள் ஆண்டவரே. சுவிட்ச் ஆஃப் செய்த நிலைமை ஆண்டவரே இப்பொழுது சுவிட்ச் ஆன் பண்ணுகிறதற்கு ஆண்டவரே பலன் தாரும் சுவாமி. மீண்டுமாய் ஒரு ஓட்டத்தை உமக்காக ஓடுகிறதற்கு, மீண்டுமாக அந்த பழைய வேகத்திலே உமக்காக காரியங்களை செய்ய ஆண்டவரே அவர்கள் பலன் தாரும் சுவாமி. பலன் தாரும் சுவாமி. பலன் தாரும் சுவாமி. இன்றைக்கு பலப்படுத்துவீராக. இன்றைக்கு பலப்படுத்துவீராக. என்னென்ன தேவைகளோடு கூட உங்களுடைய பிள்ளைகள் வந்திருக்கிறார்களோ ஆண்டவரே எனக்கு தெரியாது ஆண்டவரே. ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளை நீர் சந்திக்கிற நேரம் இது ஆண்டவரே. அவருடைய வேண்டுதலை கேட்கிற நேரம் இது. அவருடைய கரங்களை தொடுகிற நேரம் இது. அவருடைய வாழ்க்கையை தொடுகிற நேரம், உடைய குடும்பங்களை தொடுகிற நேரம், உடைய சரீரங்களை தொடுகிற நேரம் ஆண்டவரே. உடைய வல்லமை உடைய பிள்ளைகளுக்கு நேராய் கடந்து வரட்டும் சுவாமி. ஒரு விடுதலையின் நேரம் ஆண்டவரே. நுகத்தடிகளை முறிக்கிற அபிஷேக தைலம் ஆண்டவரே இப்பொழுதும் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை விடுவிப்பீராக. ஜீவ புத்தகத்தில் அவருடைய பெயர்கள் எழுதப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த எண் உபயோகத்தில் இல்லை என்கிற நிலைமை மாத்திரம் அவருடைய வாழ்க்கையில் ஒருபோதும் ஏற்படாதபடிக்கு இந்த சபை வளாகத்துக்குள்ள என்னுடைய சத்தத்தினுடைய ஆண்டவரே அந்த எல்லைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற ஒருவரும் கூட கெட்டு போகாதபடிக்கு, ஒருவரும் கூட கெட்டு போகாதபடிக்கு உடைய ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளட்டும் சுவாமி. உடைய வருகையிலே காணப்படட்டும் சுவாமி. ஒரு திரள் கூட்ட மக்களாய் உமக்கென்று ஆண்டவரை நீர் இன்றைக்கு ஏற்படுத்துகிறதற்காக நன்றி ராஜா. உமக்கென்று வாழ அவர்களுக்குள்ளாக உடைய அக்கினியை போடும் சுவாமி. பற்றி எரியட்டும் ராஜா. உமக்காக சுடர்விட்டு எரிகிற அக்கினி ஸ்தம்பங்களாக காணப்படட்டும் சுவாமி. அப்படி செய்கிறதற்காக நன்றி. கோடி ஸ்தோத்திரம். சபையை ஆசீர்வதிப்பீராக. சபையிலே தூண்களாக இவர்களை நீர் நிறுத்துகிறதுக்காக நன்றி ராஜா. சபையினுடைய வளர்ச்சியில இவர்கள் ஒவ்வொருவரும் பங்காளர்களாக இருக்கட்டும் சுவாமி. ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த சபை இந்த மக்களின் மூலமாக பெருகட்டும் சுவாமி. பெருகட்டும் சுவாமி. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். ஆசீர்வாதம் நமது ஆண்டவராகியிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியம் கூட்டுறவு சிநேகமும் நம்மளுடன் நிறைவாய் தங்கியிருப்பதாக.